பேரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். சனாதன வழக்கு மீண்டும் அது நான் எங்கேயும் போய் மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஏன்னா முன்னோர்கள் சொன்னதுதான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவங்க கட்சி, நீங்க சொல்ற ஈவேரா அவர்களோட மேற்கோளிட்டு போய் மத்திய பிரதேசத்துல பதியப்பட்ட வழக்க இப்ப சுப்ரீம் கோர்ட்ல போய் மீண்டும் ஒரு உத்தரவு பிறப்பித்ததா சொல்றாங்க. என்ன அந்த வழக்கு? இது எவ்வளவு நாள் இழுக்க போகுது? இல்ல, பிரச்சனை பிஜேபியும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அவங்களுக்கு இந்த வழக்கை இழுத்துக்கிட்டே இருந்தா எல்லா தேர்தலையும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்டனைன்னு கொடுத்துட்டா மன்னிப்பு கேட்டுருவார். அதாவது வழக்கு நடந்தால் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன்னு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டாலே ஒழிய இந்த வழக்குல தப்பிக்க முடியாது. ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட சென்னை ஹைகோர்ட்ல முதல்ல ஒரு நீதிபதி, இப்பொழுது ஒரு நீதிபதி அவர் பேசியது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு என்ன, நான் சனாதனம் என்பது நான் மதத்தை குறிக்கல, ஜாதி வேறுபாடுன்னு அவர் சொல்ற. நான் கேட்கறது ஜாதி வேறுபாடுன்னு சொன்னா அதுக்கு பேரு திராவிடம். அதாவது 1952 நம்ம காமராஜர் அவர்கள் விருதுநகர்ல எம்பி சீட்டுக்கு நிற்கிறார். அவர் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு ராஜாஜி ஆயிடுறார். அதனால இவரை எம்பிக்கு நிற்கிறார். அப்போ இவரை தோக்கடிக்கிறதுக்கு கோயம்புத்தூர்ல தொழிலதிபராக இருக்கிற ஜிடி நாயுடுவை கொண்டு வந்து நிக்க வச்சது ஈவேரா. ஏன்னா விருதுநகர்ல அதிகமா நாயுடுக்கள். இப்ப ஜாதி பார்த்து நிக்க வைக்கிறது திராவிடமா சனாதனம்னா என்னன்னு ரொம்ப தூரம் போக வேண்டாம். திருவள்ளுவர் சொல்லிட்டார். அதாவது பற்றற்ற கண்ணே பற்றருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். இந்த உலகத்துல மீண்டும் 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 பிறந்துட்டு இருக்கிறதுக்கு பேரு நிலையாமை. நிலையாக இருப்பதுன்னா இறைவன் திருவடியை பெற்றுவது, நிலையாக இருப்பதுன்னா சனாதனம். ஸோ புண்ணியம், அதற்கு உரிய புண்ணிய வழிக்கு பேரு சனாதன தர்மம். நீ நல்ல புண்ணியங்கள் நல்ல விஷயங்கள் செய்து இறைவன் திருவடியை பற்றி கொள்வதற்கு பேர் சனாதனம். அதை அடையும் வழிக்கு பேர் சனாதன தர்மம். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் காணா மற்ற ஈண்டு வாரா நெறி. அந்த மற்ற ஈண்டு வாராமல் இருக்கிறது தான் சனாதன தர்மம். சரியா? நீங்க ஜாதியை பார்க்கலன்னா அண்ணாதுரைய எல்லா சீட்டுக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாராம். கடைசியா ஆற்காடு வீராசாமிய இந்த தொகுதிக்கு, ஏன்னா அந்த தொகுதியில நாயுடு அதிகம்னு அண்ணாதுரை சொன்னார்னு ஆற்காடு வீராசாமி சொல்லியிருக்காரு. நம்ம துரைமுருகன் அண்ணாச்சி இருக்காரு, அவங்க ஈவேராவோட உட்கார வச்சுட்டாங்களாம் ஒரு 1968. அவர் பையனே பேட்டி கொடுத்துருக்காரு. இருங்க, நான் சொல்றது ஈவேரால இருந்து வருவான். அவங்க என்ன சொல்றாரு, நான் ஈவேரா கூட இருந்தப்போ ஈவேரா நீ என்ன சாதின்னு கேட்டார். நான் என்னுடைய ஜாதியை சொன்னேன். நீ உன் தமிழ் ஜாதி பெருசுன்னு நினைச்சுக்காது. அவர் என்னைக்குமே நாயுடு ஜாதியை சின்னதுன்னு சொன்னதே இல்லை. ஆனா தமிழ் ஜாதியை மாத்திரம் இழிவு பண்ணி பேசுவார். இன்னும் சொல்ல போனா, சார் நம்ம ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன் இதுக்குள்ள இது பண்றீங்கன்னா நாங்க எங்க உரிமை அப்படிம்பாங்க. ஈவேரா காங்கிரஸ்ல ஊழல் செஞ்சாரு, நீக்கப்பட்டார். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் காங்கிரஸ் கட்சியில அவருடைய ஜாதிக்காரங்களுக்கு சீட்டு கொடுக்கலையாம், முக்கியமான போஸ்ட். அதுக்காக நாயக்கமார் நாமஞ்சாத்தப்பட்டார்களேன்னு அவர் பத்திரிகை குடியரசுல எழுதுனதே என்கிட்ட இருக்கு. அதாவது கவுண்டர்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிற நாயுடுக்களை ஏமாத்துகிறார்கள்னு புரட்டு எழுதுறாரு. உனக்கு எதுக்கு, நீ தான் அந்த கட்சியில இருந்து வெளில வந்தீங்க. நான் அதனாலதான் கேட்கிறேன். அடுத்தது கருணாநிதி பொதுச்சீட்டு பொது தொகுதிக்கு நீங்க ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னாரா? ஸோ ஜாதி பார்க்கறது முழுக்க முழுக்க திராவிட பண்ணையாரியம். சார், ஈவேரா அவர்கள் ஒரு பண்ணையார், அங்க சண்டை ஜாதி கிடையாது. அதாவது அதிக கூலி கேட்ட 44 தமிழர்களை, அதுவும் பட்டியல் ஜாதி தமிழர்களை உயிரோடு கொளுத்திய கோபாலகிருஷ்ண நாயுடு கீழவெண்மணியில பண்ணப்ப இவர் கொடுத்த 3 அறிக்கையை படிச்சு பாருங்க. அதுல தொழிலாளர்கள் கொடுக்கிற கூலியை வாங்கிட்டு போகணும், கம்யூனிஸ்டுகளை விரட்டி அடிக்கணும், இந்தியாவில் 2 கட்சி தான் இருக்கணும், காங்கிரஸும் திமுக, இதெல்லாம் தான் சொல்லியிருப்பார். அந்த பண்ணையார் செஞ்சது தப்பு கிடையாது, இது கிடையாது, இல்லாட்டி இந்து மதத்தை. அதாவது உலகத்துல இருக்கிற எல்லாத்து மேலேயும் சேர்த்து வாரி ஏறி, ஆனா தப்பு பண்ணவன கண்டிக்க மாட்டேன். இதுதான் இவருடைய ஜமூக நீதி. ஈவேராவை கீழவெண்மணியில் அவர் 3 அறிக்கையும் படிச்சுட்டு, அதுக்கு முன்னாடி அவர் ஒன்று சொல்லியிருப்பார், நமக்கு 4 எதிரிகள். ஒன்று நம்மில் உயர்ந்தவர்களான பார்ப்பனர்கள், நம்மில் கீழானவர்கள் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், அப்புறம் எங்கெங்க இது வருது, கீழானவர்கள் என்பது பட்டியல் ஜாதி, இவர் இடைநிலை ஜாதியை சேர்ந்தவர். ஸோ இதுதான் இவருடைய போக்கு. அதனால திராவிட பண்ணையாரியம் தான் ஜாதி வேறுபாடு, பெண்களை இழிவுபடுத்துறது. இவருடைய ஒரு 2 பொண்ணு, ஒரே ஆளு 2 பொண்ணுங்களை ஒரே திருமண மேடையில் கல்யாணம் பண்ண, 2 கல்யாணத்துக்கு ஈவேரா போய் நின்றுருக்காரு. ஆனா ஒரு பொண்ணு 2 கட்டினது இல்லை. இவர் இறந்த பிறகு மணியம்மாள் திரும்பி கட்டல,
இவருடைய தங்கை, ஈவேராவுடைய தங்கை சிறு வயதிலேயே விதவையானால் அவருக்கு மறுமணம் செய்து வைக்கல. இவர் செருப்பு போட்டு நடப்பாரு, மூத்த மனைவி செருப்பு இல்லாம வெயில்ல நடக்கிறத பார்த்திருக்கோம். ஸோ போட்டோகள் இருக்கு. அவருடைய புக்கில் பெண்ணியன் அடிமையானால முதல்ல சமையல் அறையை இடிக்கணும்னா சத்யராஜ் படத்துல கூட கரண்டியோட தான் குஷ்பு இருக்குது. ஸோ எல்லாம் வாய்ச்சொல். அதாவது சொல்றது ஒன்று, சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அதனால முழுக்க முழுக்க சார் உதயநிதி அவர்கள் ஆண்மையுள்ள மகனாக இருந்தால் முதல்ல தமிழ்நாட்டில் எஃப்ஐஆர் போடணும். மனோ தங்கராஜ் பேர்ல அந்த எஃப்ஐஆர் போடணும். திரு பொன்முடி அவர்கள் அவங்க வீட்டு பெண்களை எப்படி பேசுவாங்க, அவங்க வீட்டுக்குள்ள எப்படி நடந்துப்பாங்கிற மாதிரி ஒன்று பேசினார். அதே நீதியை வச்சுதான் ஒரு செய்தி என்னன்னா, இங்க நீதி இல்ல, நிதியை வச்சு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தருவதாக திமுக நிர்வாகியிடம் ரூபாய் 1.25 கோடி வந்து மோசடி பண்ணி நடந்து கைது. தேனி பக்கத்துல பெரியகுளம் தொகுதியில நீ 1 கோடியே 30 லட்சம் போட்டா சீட்டு உறுதி அப்படின்னு கேட்டாங்களாம். இவிகளும் பணத்தை ரெடி பண்ணி போய் கொடுத்தாங்களாம். அவிக ரொம்ப நாளா அந்த தொகுதியில இருக்க இளைஞரணியில ஏதோ பொறுப்புல வேற இருக்கிறவர். அப்போ கட்சியில அப்பப்ப கேஷா இந்த மாதிரி டீல் ஆகுதா? ஏன்னா இந்த கடந்த 3 நாள்ல மாத்திரம் 45-50 கோடிக்கு மேல பிடிச்சிட்டாங்கன்றாங்க. நேற்றுக்கு கடைசியா 45 கிலோ ஏதோ பிடிச்சேன்னு வருது. இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த தங்கம், வெள்ளிகள் முதலியவை பில் இல்லாம போகுது. அதுவும் தடை பண்ணும். அதுல எத்தனை அரசியல்வாதிகள்ங்கிறது அடுத்தது. ஆனா 1.25 கோடியை ஒருத்தன் கேஷா ஒரு நாள்ல ரெடி பண்றான்னா அவன் என்ன தொழில் பண்றான்? நானும் நீங்களும் டாக்டருக்கு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னாலே நாள் முன்னாடி மச்சினா அண்ணன் கண்ணன்னு சொல்லிட்டு ஒரு 25-50 குடுன்னு கட்டி 2 லட்சம் ஏதோ கட்டுறதுக்கு அப்போ கஷ்டப்பட்டோம். கிரெடிட் கார்டுக்கு கட்டுற பில்லு கட்டுறதே கஷ்டமா இருக்கு. ஸோ இவங்க 1,30,000 கொடுத்துட்டு அடுத்த நாள் தான் யோசிச்சு செக் பண்ணா, இல்லை யாரோ ஃபோன் பண்ணாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு அவரு சொன்னாரா, அப்புறம் வழக்கு போட்டாங்க. ஏன்னா திமுகல ரொம்ப தெளிவா இருக்காங்களாம். இல்ல நீங்க சொல்ற மாதிரி 1 கோடிங்கிறப்ப கொடுத்தவர் காசு எப்படின்னு விசாரணை இருக்குமா சார்? தேனி போடியில எப்படியெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏலக்காய் சம்பத்துன்னு ஒருத்தர், அவர் ஒரு 1500 ஏக்கர் வாங்கி கொடுத்துருக்காரு முதல் குடும்பத்துக்கு. ரைடு போனுச்சு அவங்க வீட்டில். அதான் அவங்க ரெய்டு போனதில்ல, 700 கோடி ரூபா வரி ஏய்ப்புன்னாங்க. 700 கோடி வரி ஏய்ப்பு செய்யணும்னா 10,000 கோடிக்கு டர்ன் ஓவர் பண்ணியிருந்தார் தான் 700 வரி. ஸோ அப்போ என்ன பணம் புழக்கம் இருக்கு? எங்கேருந்து 1500 ஏக்கர் திடீர்னு எப்படி முதல் குடும்பம், அப்புறம் மகே இந்திரன்னு சொல்லிட்டு கமல் கட்சியிலேருந்து இந்த திமுகவுக்கு வந்தவர் பேரில் அது வாங்கியிருக்காங்களாம். முதல் குடும்பம் பேரில் வாங்காமல் கமல் திரு உலகநாயகன் கட்சியில் இருந்து பொள்ளாச்சியிலேயே இங்கே போட்டி போட்ட வேட்பாளர், பிறகு நமது நிதியமைச்சர் சகோதரியோடு சம்பந்தம் செய்து கொண்ட அந்த மகா இந்திரர் பேரில் வாங்கியிருக்காங்களாம். திருப்பி அவர் பேர்லேயே ஒரு 3000 ஏக்கர் வால்பாறையில் டீ எஸ்டேட் வாங்கியிருக்காங்க. சரியா? ஸோ இவ்வளவெல்லாம் நடந்துட்டு இருக்கு. 1 கோடிங்கிறதெல்லாம் பெரிய சார். திமுக இப்பொழுது ஒரு தொகுதிக்கு ஒவ்வொரு எம்பியும் 30 கோடி ரூபாய், நீங்கள் 20 கோடி செலவு செய்ய வேண்டும், கட்சி 30 கோடி செலவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளதாக கேள்விப்படுகிறேன். நம்ம விஜய் கட்சி கமிஷன் வந்து ஏடிஎம்கே புகார் கொடுத்துருக்காங்க.
இல்ல அது Belt ஆன அவருடைய அவங்க போஸ்டரான்னு எனக்கு